ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிரியா. நான் ஹோட்டல் ஆரம்பித்ததுலேருந்து வீடியோ போடுறதே கிடையாது வீட்டில். இன்றைக்கி பாப்பாவும் தம்பியும் வீட்டில் இருக்காங்க. அதனால் ஒரு சின்னதாக கையில் இருக்கிறத வச்சு ஒரு பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேவையான பொருள் வந்து வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி, 1/4 கிலோ சிக்கன், 1/4 கிலோ அரிசி, நமக்கு தேவையான மசாலா வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். வேறு எதுவும் வீட்டில் இல்லை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் இருக்குது. அதை வச்சு நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். எண்ணெய் காஞ்சதும் வெங்காயத்தை போட்டுக்கலாம். நல்லா பொன்னிறமாக வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. எனக்கு நல்லா காரமாக சாப்பிடணும் போல இருக்குது. கொஞ்சம் இந்த அளவுக்கு மிளகு போட்டுக்கலாம். பாப்பாவுக்கு ரொம்ப சளியாக இருக்குது. இதை எடுத்து சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி போட்டுக்கலாம். அது கூடவே தக்காளி, இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிண்டிக்கலாம். தக்காளி நான் ஏன் அதிகமாக சேர்த்துருக்கேன்னா, தயிர் இல்லை, லெமன் இல்லை, அதனால் தக்காளியோட புளிப்பு ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். அந்த டேஸ்ட்டுக்காக தான் நான் சேர்த்துருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம், கொஞ்சம் காரமாக இருக்கிறதுக்காக. கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் காரப்பொடி சேர்த்துக்கலாம். நல்லா காரமாக இருக்கும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு மஞ்சள்தூள், கலர் பவுடர் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இதுலேயே நமக்கு பிரியாணி ஓரளவு கலர் கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். இது பிரியாணி செய்கிறதுக்கு இது இல்லை, அது இல்லை, இதுதான் போடணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நம்ம செய்கிறது தான் பிரியாணி. நம்ம சேர்க்குற மசாலா ஒவ்வொரு ஐட்டத்துலேயும் ஒவ்வொரு மாதிரி நம்ம பிரியாணி செய்யலாம். நமக்கு என்ன வீட்டில் இருக்கோ அதை வச்சு நம்ம செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. சிக்கன் போட்டுக்கலாம். நல்லா மசாலா ஊறுற அளவுக்கு இதில் போட்டு வதக்கி சிம்மில் வச்சுக்கோங்க. பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு இந்த ஸ்டேஜில் சேர்க்கும்போது நமக்கு கறியில் வந்து நல்ல உப்பு இறங்கியிருக்கும். கறியில் நல்ல மசாலா இறங்கினதுக்கப்புறம் 1/4 கிலோ அரிசி வச்சுருக்கேன். அதையும் அரிசியோடு போட்டுருங்க. கறியோட நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ சுடு தண்ணி வச்சுருக்கேன். இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு கப்புக்கு 2. எனக்கு ஓரளவு தண்ணி அளவு தெரியும், அதனால் நான் அளவு இல்லாமலே ஊற்றுறேன். எப்போவும் இந்த அளவு நீங்கள் எப்போ சமைச்சாலும் எவ்வளோ அளவு போட்டாலும் சாதமும் கறியும் அரிசியும் மூழ்கி இருக்கணும். அப்போ தான் நமக்கு வெந்து வரும்போது கரெக்டான ஒரு பதத்துக்கு வரும். இந்த ஸ்டேஜில் காரம், உப்பு எல்லாமே பார்த்துக்கலாம். எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஒரு மூடி போட்டு மூடிடலாம். அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு இலை போட்டு மூடியிருந்தேன். அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா தண்ணிலாம் இல்லாமல் கரெக்டான ஒரு பதத்துக்கு வரணும். இது கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. இந்த தண்ணிலாம் ஆறின உடனே நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.